ஆக்சுவலாக வந்து சைவம் படம் ஏஎல் விஜய் சாரோட சைவம் படத்தில் வந்து ஒரு சின்ன ரோல் பண்ணிட்டு அதில் காஸ்டிங் டைரக்டராக ஒர்க் பண்ணேன். அப்போ எனக்கும் விஜய் சாருக்கும் வந்து ஒரு அற்புதமான ஒரு உறவு உருவாச்சு. ஏன்னா அவர் இயல்பாக நேர்மையாக இருக்கிறதுனால எந்த விஷயத்தை செஞ்சாலும் வந்து ஒரு ஆழத்தை ஒரு கதாபாத்திரத்துக்கு ஒரு ஆள் தேர்னோம்னா சரியான பொருத்தமான ஆட்கள் வந்து அமைவாங்க. ஒரு மேஜிக் மாதிரி நடந்துச்சுன்னு நான் அடிக்கடி சொல்லுவேன். அதை முடிச்ச கையோட வந்து சார் வந்து சொன்னாங்க, பிரியன் சார் வந்து சில சமயங்கள் இன்னும் வந்து ஒரு படம் பண்றாங்க, அதில் உங்களுக்கு ஒரு கதாபாத்திரம் இருக்கு அப்படின்னு. எனக்கு அந்த இவரோட நடந்த ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜி, ஒரு அற்புதமான விஷயங்கள் அடுத்து தொடர்ச்சியா வந்து அவரோட குருவான பிரியன் சார்ட்டையும் அந்த படத்துல நடந்தது. அவர்கிட்ட நிறைய கற்றுக்கொள்ள முடிஞ்சது. நம்ம எய்ட்ஸ்ன்ற அந்த உயிர்கொல்லி நோயை பத்தி பல்வேறு விழிப்புணர்வு விஷயங்கள் வந்திருந்தா கூட இன்னும் நம்ம சமூகத்துல அதை பற்றிய கற்பிதங்கள் அதிகமாகவே தான் இருந்துகிட்டு இருக்கு. அந்த நோயை எடுத்துக்கிட்டு ஒரு சமூக பிரச்சனையை ஒரு சமூக தளத்தில் எப்படி பார்க்கணும், எப்படி பார்க்கப்படுது அப்படின்றத மிக பிரமாதமாக ஒரு 8 மைய கதாபாத்திரங்களை வச்சுக்கிட்டு ரொம்ப அற்புதமாக திரைக்கதையோட அழகாக அந்த கதாபாத்திரங்களை வளர்த்தெடுத்ததை நாங்கள் கண்ணு முன்னாடி பார்த்தோம். எனக்கு பிரியன் சார்ட்ட ரொம்ப, நான் கமல் சார் எல்லாரோடையுமே ஒர்க் பண்ணியிருக்கேன். எனக்கு இது வந்து மிகப்பெரிய ஒரு அவரோட வேலை செஞ்சது ஒரு மிகப்பெரிய கொடுப்பனைன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு செட்டில் வந்து எல்லாமே நடந்துக்கிட்டே இருக்கும் சுற்றிலும் நம்மளை சுற்றி. அவர் ஒரு குழந்தை உள்ளத்தோட ஒரு படைப்பு மனநிலையோட வந்து அவராக சிரிச்சுக்கிட்டு அதை ரசித்து கொஞ்சம் கொஞ்சமாக அதை வளர்த்து எடுத்துகிட்டு போகிறதுன்றது எங்களுக்கு வந்து ஒரு மெய்மறந்த நிலையில் நாங்களும் ஆட்கொள்ளப்பட்டு ஒரு ஒரு அற்புதமான ஒரு அனுபவம் தான் சொல்லுவோம். ஒரு நடிகனுக்கு இதை பார்க்குறத விட வேற என்ன இருக்க முடியும்னு எனக்கு தெரியல. அந்த அடிப்படையில் வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு கற்றுக்கொள்ளல் அனுபவமாக இருந்தது. அந்த நேர்மையான உழைப்புக்கு தான் இன்னைக்கு இந்த கோல்டன் குளோப்ல வந்து ஒரு அபிஷியல் ஸ்கிரீனிங்க்கு வந்து இது செலக்ட் ஆயிருக்கு. இன்னும் அடுத்து செயின்ட் லூயிஸ் இந்த மாதிரி முக்கியமான இடங்களுக்கு இது திரையிடப்படுது அப்படின்றது வந்து சாரு அவருக்கு பின்னாடி இருந்த டீமு நாங்கள் எல்லாரும் சேர்ந்து அவரை பின்பற்றி அந்த உழைப்பு தான் இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்குன்னு சொல்லிட்டு இது மிகப்பெரிய வெற்றி அடைய இப்போ இது ரீசெண்டாக வந்து ஒப்பம் படம் கூட மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. சாரோட மனதுக்கும் அவரோட உழைப்புக்கும் அவரை சுற்றி இருக்கக்கூடிய நல்ல உள்ளங்களுக்கும் இன்னும் தொடர் வெற்றிகள் நடக்கும்னு சொல்லிட்டு நானும் அதில் ஒரு ஆளாக இருக்கிறது வந்து எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சின்னு சொல்லிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு இங்கே நிற்கிறதுக்கு. ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் வந்து பிரியன் சாருக்கு தான். பிரியன் சார் வந்து ஒரு லெஜெண்டு. நான் இப்போ தான் ஒரு 2-3 படம் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி கோல்டன் குளோப் தவிர இந்த படம் நடிச்சுட்டு எனக்கு பெரிய ஒரு அவார்ட் மாதிரி தான். ஐ மீன் நான் 100 படம் பண்ணல, பட் பண்ண படம் வரைக்கும் தான் பெஸ்ட் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ். கான்ஃபிடென்ட்டாக சொல்லுவேன், இன்னொரு எவ்வளோ படம் போனாலும் தான் பெஸ்ட் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ்னு. அதுக்கு கூட அந்த டீம் எல்லாருமே சூப்பராக இருந்தது. சார் பிரியன் சார், தேங்க்யூ சார். நெக்ஸ்ட்டு ஏஎல் விஜய் சார். ப்ரொடக்ஷன்லேருந்து இன்னும் நிறைய விஷயங்கள் யோசிப்பாங்க, ஹீரோ மார்க்கெட் நிறைய விஷயங்கள் யோசிப்பாங்க. பட் ஏஎல் விஜய் சார் என்ன நம்பினார். நினச்சிருந்தா எனி பிக் ஆக்டர் அவர் போயிருக்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் தட் சார், ஃபார் ஆல் த கான்ஃபிடென்ஸ். தேங்க்யூ. பிரகாஷ் ராஜ் சார் ஒரு டீச்சர் மாதிரி தான். ஐ மீன் அவரே வந்து எனக்கு எதுவும் சொல்லித்தரல, பட் ஐ கீப் ஆன் அப்சர்விங் வாட் ஹி டஸ். நிறைய பண்ணார். நான் படம் பார்த்ததுக்கப்புறம் அந்த மீட்டிங்கில் நான் என்ன அப்சர்வ் பண்ண நான் சொல்ல முடியும், ஒரு புக் எழுத முடியும். ஸோ wonderful working with him. Apart from that, as a person, he's amazing. Before I came into the set, before I started working on this film, நிறைய கேள்விப்பட்டேன் பிரகாஷ் சார் பற்றி. இஸ் நாட் அப்ரோச்சபிள், கொஞ்சம் பார்த்து பயம், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இரு அப்படி இப்படின்னு, இஸ் இன்டிமிடேட்டிங் அப்படி இப்படின்னு. பட் I mean, I found the other side of him. ஏன்னா படம் முடிஞ்ச ஒரு 2-3 monthஸ்க்கு அப்புறம் ஐ வாஸ் ஆன் த ஃபோன் வித் ஹிம் அண்ட் ஹி சேட் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு. இல்லை சார், நான் ஒரு படம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், அது கொஞ்சம் ட்ராப் ஆயிடுச்சு, அதனால் அப்படி இருக்கேன்னு. ஹி சார் நாளைக்கு வந்து நான் பாரு. சார் சாரி சார், என்ன சொல்கிறீங்க? இல்லை நாளைக்கு வந்து பாரு, பிரிங் த டைரக்டர் ஆல்சோ பண்ணாரு. இட் ஷுக் மீ பை ஒன் ப்ளசன்ட் சர்ப்ரைஸ். என்னடா அது, தெரிஞ்ச யாரும் கூப்பிடல, இவர் கூப்பிட்றாரு. இஸ் ரெடி டு என்கரேஜ் பீப்புள். ஸோ ஐ வெண்ட் அண்ட் மெட் ஹிம். தென் ஹி லிசன் டு த ஸ்டோரி, அது எப்படி பண்ணலாம், அந்த ப்ராஜெக்ட் பற்றி கேட்டார். ஹி ஸ்பெண்ட் டைம். ஸோ விச் இஸ் அமேசிங். நான் சும்மா ஐஸ் வைக்கணும்னு இல்லை, பட் விச் இஸ் அமேசிங். பீப்புள், senior people, when they try to support relatively young actors, it's amazing. Not only me, but this trait is amazing. So thank you for that, sir. After all the actors, Shreya Reddy ma'am, I don't know if I can say it, but school time என்னோட க்ரஷ்ஷாக இருந்தாங்க. So she used to do this program called PCO in SS Music. So
அப்போல்லாம் ஸ்கூல்ல எல்லாம் உட்காந்து யூஸ் டு ஸோ பயங்கரமாக பார்ப்போம் அவங்கள. ஸோ இட் இஸ் சார்ட் ஆஃப் அ ட்ரீம் கம் ட்ரூ டு ஒர்க் வித் யூ. ஸோ ஆல் தி அதர் பீப்புள், அசோசியேட் டைரக்டர் அனி சசி, தேங்க்யூ. ஆல் தி ஏடி டீம், தேங்க்யூ. சமீர் சேட்டா இங்கே இல்லைன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சார். எல்லாருக்குமே நன்றி. டு ஆல் த ப்ரெஸ் பீப்புள், தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் அண்ட் ரைட் குட் ஸ்டஃப் அபவுட் அஸ். தேங்க்யூ. ஒரு நாள் இரவில் பண்ணோன்னே அவங்க தான் வந்து பிரியன் சார் கிட்ட வந்து நான் சொல்கிறேன் இது சூப்பரான இதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி லைக் பிரியன் சார் போய் மீட் பண்ணோம். அண்ட் லைக் த்ரூ ஹிம் ஒன்லி ஐ காட் திஸ். அண்ட் அப்போ மீட் பண்ணும்போது தான் லைக் பார்த்துட்டு ஓகே அப்படின்ட்டு விட்டுட்டாரு. அதுக்கப்புறமா தான் கேரக்டரை சொன்னாங்க, இது பண்ணாங்க. அண்ட் அதுக்கேற்ற ஒரு ஸ்டைலிங் பண்ணோம். அப்போ தான் வந்து பார்த்தா லைக் ட்ரக் அடிக்ட் அப்படின்ற மாதிரி பர்ஃபெக்டாக அப்படியே ஆப்டாக இருக்கு நீ அப்படின்னு கலாய்க்கிற மாதிரியே பக்காவாக கேரி பண்ணிட்டாங்க. ஸோ இட் ஸ்டார்டட் வித் தட். அண்ட் ஃபர்ஸ்ட் படம் முடித்தோடனே எனக்கு வந்து லைக் ஓகே ஏதோ பண்ணியிருக்கோம் நம்ம அப்படின்ட்டு. இந்த படம் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பித்தோடனே லைக் சுத்தமாக மறந்துடுச்சு. லைக் இட்ஸ் லைக் லைவ் ரெக்கார்டிங்ன்றாங்க, அதுன்றாங்க இதுன்றாங்க. எனக்கு ஏதோ ஒரு சின்ன இது பண்ணால் கூட லைக் டோட்டலி இட்ஸ் கோயிங் ராங். அதுக்கப்புறமா தான் வந்து லைக் ஐ லேர்ன் லைக் பக்காவா லைக் இட்ஸ் லைக் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லலாம் எனக்கு. ஏன்னா லைக் லேர்னிங்னா எனக்குன்றதில் பார்த்து லைக் அப்படி கற்றுக்கிட்டேன் நான். லைக் எல்லாமே எடுத்து ஒரே இதில் ஸ்டஃப் பண்ண எப்படி இருந்துச்சு அந்த மாதிரி லைக் லைக் பிக் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் லைக் ஒர்க்கிங் வித் ஆல் லெஜெண்ட்ஸ் அண்ட் லைக் ரியலி ஆன் டு பி திஸ் இன் திஸ் ப்ராஜெக்ட். அது இல்லாமல் லைக் லைக் ஒருத்தங்களோட இன்ட்ராக்ட் பண்ணுறது, இது பண்ணுறது, லைக் பிரகாஷ் சார் லைக் ஒரு ஷார்ட்டுக்கும் வந்து லைக் இப்படி பண்ணு அப்படி பண்ணு அப்படின்னு சொல்லி சாஃப்டாக லைக் என்கரேஜ் பண்ணி பண்ண வச்சது. லைக் தோ இஸ் லைக் பிக் ஆர்டிஸ்ட். லைக் அந்த ஒரு இதுக்கு வந்து இப்படி பண்ணி பாரு பண்ணு நீ அப்படின்னு சொல்லி என்னை பண்ண வச்சு லைக் என்கரேஜ் மீ அ லாட். அண்ட் தேங்க்ஸ். அண்ட் தேங்க்யூ மை அங்கிள், இஸ் லைக் அ பேக் போன் டு மீ. And thank you. Like, Yeah, we're finally here. Like Prakash said, dreams do come true, and I'm not really surprised that we actually came here. The captain of the ship, Priyadarshan. What can I really say about him? More than him being extremely talented filmmaker, I think he's one of the most amazing human beings I have ever come across. And to work with such a man is an absolute privilege. And knowing him for the last maybe 8-9 years, and both the films that I've done with him came in very, very crucial stages of my life. One, Kanjivaram, where I was just going to get married. And it was an extremely emotional film. It was an emotional part of my life. And if it was not for him, I don't think I would have done that film. And I wouldn't be standing here today. And after coming back after 8 years back into film acting, I'll have to thank him again, because I told him that my in-laws and my husband, they're not going to allow me to act in films. And you're the only person who can do something about that. So you better get your act together and direct a film for me. And that's how this film actually happened. So apart from him being an amazing filmmaker, one really learns a hell of a lot. But beyond that, the perseverance that he has, I think that's where the film is today. His hard work. He's like a kid out of a box. I mean, he all the time wants to try something new. You'll never see him sitting like, oh my God, I'm so tired. And the energy he has is absolutely phenomenal. And yeah, I mean, I really don't know what else to say, because he's like family to me, and he's very, very dear to me. And Prakash Raj, we've done a couple of films, like we've produced a couple of films, and he's again family to me. And he's another most amazing human being I have come across. His intelligence, and you beat the topic and he's able to come up with, even if something doesn't make sense, he just comes up with it. So it just goes to show what an intelligent man he is.
So it's great. It was absolutely amazing to have worked with this film with such geniuses. And Vijay, where are you? He really troubled me a lot. And come, fast, faster. You have to come. Oh, everybody's here. You have to come. I'm like, I don't care. It's Priyan Sir's film. I'll come when I feel like. But he kept pushing me and said, no, you have to dub for this movie. And I said, no, if I talk Tamil, everybody's not going to like it. My Tamil is really weird. He's like, no, you have to. Just 2 more hours, 3 more hours. And that's the way I dubbed for my first film. So thank you so much. And all in all, I think it's been great. And I'm not surprised because I knew we were actually going to be here. Thank you. ரொம்ப நாளாச்சு பேசி இப்படி இல்லை. எப்பேற்பட்ட ஒரு அழகான ஒரு காரணத்துக்கு முன்னாடி நின்றுட்டு இருக்கேன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சில சமயங்கள் இதுல நடிப்பை பத்தி எல்லாம் பேச வேண்டாம். இது முழுக்க முழுக்க பிரியதர்ஷன் படம். நம்ம நடிகர்கள் என்ன பண்ணுவோம், எப்பவுமே நான் சொல்ற மாதிரி ஒரு பெரிய ஓவியத்துல ஒரு வண்ணம் மட்டும்தான். இந்த ஓவியமே பிரியதர்ஷன். இன்னைக்கு எனக்கு ரொம்ப பெருமை என்னன்னா, உலக அளவுக்கு உலகமே திரும்பி பார்க்குற அளவுக்கு தமிழ் மண்ல இருந்து ஒரு திறமை, தமிழ்நாட்டில இருந்து ஒரு படம். சில சமயங்கள் இப்பேற்பட்ட ஒரு படைப்பு நடக்கணும்னா அது காசால நடக்காது. அதுக்கு ஒரு பசி வேணும், ஒரு பேஷன் வேணும், ஒரு நம்பிக்கை வேணும், ஒரு லட்சியம் வேணும். இது எல்லாமே பிரியன் சார்க்குள்ள இருக்கு. நான் நிறைய படங்களை 300க்கு மேல படங்கள் பண்ணியிருக்கேன், பல மொழிகளை நடிச்சிருக்கேன். ஆனால் ஒரு காஞ்சிபுரமோ ஒரு இருவரோ ஒரு பிரியன் சாரோட இந்த படமோ பண்ணும்போது எங்கேயோ இந்த ஒரு கலைத்துறையில ஒரு நடிகனாகியோ ஒரு தயாரிப்பாளராகியோ ஒரு இயக்குனராகவோ நம்ம வளர்றோம். மக்கள் நம்மளை ரொம்ப ஆதரிக்கிறாங்க, பேரும் புகழ் எல்லாமே வரும். பட் சில நேரங்களில் மட்டும்தான் நம்மளை வாழ்த்த இந்த துறைக்கு ஒரு பெருமையை சேர்க்கக்கூடிய ஒரு வேலையை செய்யற வாய்ப்பு கிடைக்கும். அதுதான் சில சமயங்களில். காஞ்சிபுரம் படம் பிரியன் சார் எனக்கு கூப்பிட்டு, இப்படி ஒரு கதை இருக்கு, நீ நடிக்கிறேன்னு சொன்னா இந்த படத்தை எடுக்கிற, இல்லைன்னா அந்த கதாபாத்திரத்தை நடிகனை மறுபடியும் தேடிட்டே இருப்பேன்னு சொல்லும்போது, இந்த கதையை நீங்க எப்படி இவ்வளவு வருஷம் வயிற்றுக்குள்ள வச்சிருந்தீங்கன்னு கேட்டு நடிச்சேன். பிரியன் எனக்கு ரொம்ப க்ளோஸ் குவார்டர்ஸ்ல தெரியும். அந்த படம் பண்ணும்போது வெறும் ஒரு டெக்னிக்கல் நிறைய அனுபவம் உள்ள இயக்குனர் மட்டுமல்ல. ஏனென்றால் நம்ம செய்யற ஒவ்வொரு துறையும் நம்ம யாருன்னு அடையாள காட்டுறது தானே. ஸோ பிரியனோட காஞ்சிபுரமோ இந்த மாதிரி போன்ற படங்கள் பார்க்கும்போது ஒரு உள்ளத்துல அவர் எப்பேற்பட்டவருங்கிறது தெரியுது. ஒவ்வொரு ஷாட் எடுக்கும் போதோ ஒரு வினாடியை அவர் செதுக்கும் போதோ அவருக்குள்ள இருந்த ஒரு பசி, ஒரு ஆழமான ஞானம், ஒரு பேஷன், அது எங்களுக்குள்ள வந்துகிட்டே இருக்கும். அந்த படத்தை நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். நான் மிகவும் அற்புதமான உலக சினிமாக்கு சம்பந்தப்பட்ட படம், அந்த ஒரு தரத்தில் இருந்த ஒரு படம். நான் டொரண்டோ கிரீன் கார்பெட் வரைக்கும் போயிட்டு, சிறந்த நடிகன் தேசிய விருது வந்தது, இந்தியாவிலேயே சிறந்த படமா வந்தது, தமிழ் சினிமா பெரிய ஒரு பெருமையை எடுத்துட்டு வந்ததுங்கிறது வேற. அதை தாண்டி கடல் தாண்டி நான் உலக ஃபெஸ்டிவல்ஸ்க்கு போகும்போது, அது நியூஜெர்சி இருக்கட்டும், டொரண்டோல கிரீன் கார்பெட்டுக்கு போகும்போது அங்க வந்திருந்த எத்தனையோ படங்களோட சிறந்த படமாக இது கருதப்பட்டது, அங்க பேசினார்கள். ஆனால் ஆஸ்கருக்கு போகும்போது அவ்வளோ நம்ம முன்னாடி பேர் எடுக்காத ஒரு படம் அங்க வரும்போது நான் அழுதிருக்கிறேன். ஏனென்றால் பிரியன் அங்க போக வேண்டியவர். அந்த ஒரு தாகத்தை, அந்த ஒரு பெயினை இந்த படம் தீக்குச்சு. it is just completed, it is just gone one step ahead. அதுக்கு இத்தனை வருடத்தின் தபம் தேவைப்படுது. பிரியன் deserves this and many more. அதுதான் உண்மை. கோல்டன் குளோப் அங்கிற இந்த ஒரு இன்டர்நேஷனல் ஃபெஸ்ட் படம் அங்க போட்டி எடுக்கிற தகுதியை பெற்று இருக்கிறது. நாங்க அக்டோபர் 6ஆம் தேதி அங்க இருக்கிறது ஒரு பிரீமியர் ஷோ. அதற்கு பிறகு அங்க இருக்கிற அதுல இருந்து ஒரு 10 படங்கள் ஒரு ஃபாரின் லாங்குவேஜ் ஃபிலிம்ல அங்க போட்டியில இருக்கும். அதுல 5 தேர்ந்தெடுத்து நவம்பர்ல ரிசல்ட் வரும். அது வந்த பிறகு ஜனவரியில கோல்டன் குளோப். அது வரைக்கும் போயிட்டோம்னா அதுக்கப்புறம் ஆஸ்கருக்கு ஈஸியா போயிடலாம். பிகாஸ் அதுக்கான தகுதி இது. அண்ட் இதற்கப்புறம் நவம்பர்ல இந்த படத்தை செயின்ட் லூயிஸ் இன்டர்நேஷனல் ஃபெஸ்டிவல் கூட நமக்கு இன்விடேஷன் வந்திருக்கு. இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, சினிமாங்கிறது பொதுவானது. ஒரு சினிமாங்கிறதே ஒரு மொழி. பட்
ஒரு உலகத்தின் அந்த ஒரு மேடையில் அங்கேருந்து திரும்பி பார்க்கும்போது தமிழ்நாட்டை பார்க்க வைக்கிற, தமிழ் சினிமாவை பார்க்க வைக்கிற படமாக இது அமைஞ்சிருக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா தமிழ் சினிமாவோ, தமிழ் மக்களோ, தமிழ் திரையுலகமோ எனக்கும் பிரியனுக்கும் இந்தியன் சினிமா எவ்வளோ கொடுத்துருக்கோ அதுக்கு திருப்பி கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எங்களுக்கு இங்கே கிடைச்சிருக்கு. ரொம்ப மகிழ்ந்திருக்கேன். அண்ட் ரொம்ப பெருமைப்படுற ஒரு விஷயம். அண்ட் இப்பேற்பட்ட படத்தோட சந்தோஷத்தை உங்களோட பகிர்ந்து கொள்ளணும். ஏன்னா அது சும்மா இருக்க முடியாது. ஏனென்றால் அது வீட்டில் தான் சந்தோஷமாக ஒரு பண்டகை மாதிரி உட்கார்ந்து பேசணும். தேங்க்யூ பிரியன் ஃபார் பீயிங் சச் அ வண்டர்ஃபுல் ஹியூமன் பீயிங், a great thinker, and for bringing laurel to Indian cinema. We are grateful to you. Love you. Thank you. சில சமயங்களில் இது பிரியன் சாரோட ஒரு 10 years ட்ரீம் எனக்கு தெரியும். இது வந்து அமீர் கான் சார், அக்ஷய்குமார் சார் இது எல்லாம் பண்ண ஆசைப்பட்ட படம். ஏதோ ஒரு சில காரணங்களால் தள்ளி போயிட்டு இருந்தது. அப்போ தான் இந்த படம் வந்து பிரியன் சார் ஸ்ட்ரேயா ப்ரொடியூஸ் பண்ணணுன்னு சொன்னாங்க. ஸ்ட்ரேயாட்டேருந்து நாங்கள் கஷ்டப்பட்டு நாங்கள் வந்து எடுத்துக்கிட்டோம். தேங்க்ஸ் ஸ்ட்ரேயா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டு கிவிங் அஸ். அண்டு இது வந்து பிரியன் சார் இந்த படத்தை நாங்கள் பண்ணுறது எங்களோட பெருமையான விஷயம்னு நினைக்கிறேன். நான் வந்து கணேஷ் எங்களுக்கு நான் போய் சொல்லும் போது அவங்க சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, என்னப்பா இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா அதுக்கு மேலே நமக்கு, ஃபர்ஸ்ட் லெட்ஸ் டூ இட், அதை பற்றி தான் சொன்னாங்க. தேங்க்ஸ் டு பிரபுதேவா ஸ்டுடியோஸ், பிரபுதேவா சார், கணேஷ் எங்களுக்கு நான் ஃபஸ்ட் தேங்க்ஸ் சொல்லணும். பிகாஸ் தேர் பிக் மாரல் சப்போர்ட். கம்மிங் பேக் டு ஆர்டிஸ்ட் பிரகாஷ் சார், இந்த படம் கதை கேட்டோன்னே எனக்கு வந்து வெளில ஃபோன் பண்ணாங்க, இது படத்துக்கு என்ன பண்ணணும்னா அப்படின்னு. இல்லை சார் நான் தான் சொல்லணும் என்ன பண்ணணுன்னு. இல்லை நான் ஏதாவது பணம் தரணுமா அப்படின்னு ஒரு நடிகராக இருந்து அவர் வந்து கேட்டாங்க, நான் ஏதாவது பணம் தரணுமா இந்த படத்துக்கு. ஸோ எவ்ரிபடி இஸ் கான்ட்ரிபியூட். ஸோ ஐ திங்க் லாட் ஆஃப் குட் சோல்ஸ் ஆர் ஜாயின்ட், அதான் சொல்லணும். அசோக், ஐ டோன்ட் ஹவ் டு தேங்க் யூ த வே யூ பெர்ஃபார்ம். பிரியன் சார் எனக்கு படம் முடிஞ்சோன்னு சொன்னாங்க மோஸ்ட் பொட்டென்ஷியல் ஆக்டர் இன் தமிழ் சினிமா அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து இதுக்கு மேலே ஒரு பெரிய நேஷ்னல் அவார்டே உங்களுக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன் நான். அண்ட் பிரகாஷ் சார் வந்து இந்த படத்தை வந்து ஐ திங்க் லிட்ரலி லிவ்ட் இன் த ஃபிலிம். சார் ஐ திங்க் எந்த படம் பண்ணாலும் அப்படி தான் பண்ணுவீங்க, பட் இந்த படம் வந்து நான் ஸ்பாட்டில் இருந்து பார்த்து ரசிச்சிருக்கேன். காஞ்சிபுரமும் சரி இந்த படமும் சரி, லிட்ரலி லிவ்ட் இன் த ஃபிலிம் சார். வி கேன் அஷ்யூர் தட். ஏன்னா எல்லையில் அந்த கோல்டன் குளோப் டீமோட நான் தான் அசோசியேட் பேசிகிட்டு இருக்கேன். அவங்க வந்து ஃபஸ்ட்டு நான் அனுப்பும் போது அவங்க என்ன எல்லோரும் ஃபெஸ்டிவல் அனுப்பும் போது ஃபெஸ்டிவலுக்கு அனுப்பிச்சோம். ஏன்னா இந்த படம் வந்து லாஸ்ட் இயர் நேஷ்னல் அனுப்பப்பட்டது, நிறைய விஷயங்கள் அனுப்பப்பட்டது. எங்களுக்கு ஒன்று என்ன விஷயம் ஏன் மிஸ் ஆகிட்டே இருந்தது ஒரு போகும்போது அதோட பெருசாக ஒன்று நடந்திருக்குன்ற போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்போது எல்லையில் சொன்ன விஷயம் என்ன சார், எவ்ரி ஆக்டர் இந்த ஃபிலிம் ஆர் தி ரியல் அப்படின்னு தான் கேட்டாங்க. தி ரியலி பேஷன்ஸ் ஆர் தி ரியலி அப்படி தான், ஓ இட்ஸ் டாக்குமெண்ட்ரி அப்படின்னு தான் கேட்டாங்க என்கிட்ட. ஸோ அந்தளவுக்கு வந்து த ஆக்டர்ஸ் ஹஸ் லிட்டரலி லிவ்ட் இன் த ஃபிலிம். அது கண்டிப்பாக வந்து ஐ நோ இட்ஸ் மாஸ்டர் இஸ் பிஹைண்ட் தட். அண்ட் ஸ்ரேயா, ஐ நோ ஹவ் டு தேங்க் யூ ஃபார் பீயிங் பார்ட் ஆஃப் திஸ். ஸ்ரேயா வந்து ஃபஸ்ட் சொன்னோடனே வந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து நாட் ஈவன் ஒன் கொஸ்டின் ஒரு கேட்டது கிடையாது. எதுக்குன்னா வி ஜஸ்ட் ஜாயின்ட் அண்ட் ஜஸ்ட் வி டிட் இட் ஆல் ஹேப்பன். தேங்க்ஸ் டு வருண் அண்ட் பாஸ்கர்னா வரல, பாஸ்கர்னா எம்எஸ் பாஸ்கர்னா தேங்க். சண்முகன் சார் வாஸ் அ பிக் சப்போர்ட். எல்லாருமே வந்து ஒரு காலைல ஒரு 9 to 6 ஸ்கூல் மாதிரி வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு லேர்ன்ட் எவ்ரி திங். இல்லை எனக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. டைலாக் ட்ரான்ஸ்லேஷனாக சொல்லணும், டைலாக் பிரியன்ஸ் எழுதுவாங்க, அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணணும், அதுதான் என்னோட வேலை. ஐ கேன் கிளைம் இஸ் டைலாக் ரைட்டர் எனி ஆஃப் ஒர்க்ஸ். சார் லிட்ரலி ஐ லேர்ன்ட் அகெயின். இது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக, பிகாஸ் ஒரு ஃபிலிம் மேக்கிங் இந்த மாதிரி ஷார்ட் இருக்கும்போது கம்ப்ளீட்டாக அதை மாற்றி உடச்சி இந்த மாதிரி ஷார்ட் பண்ணலாம், அந்த சீனை கன்வே பண்ணலாம் அப்படின்னு திருப்பியும் எனக்கு ஒரு லெசன் கிடச்சிது. மை ஹீரோ ஆஃப் மை லைஃப் இஸ் பிரியன் சார். வந்து எல்லாருக்குமே இதை நான் சொல்லிக்கிறேன், டெஃபினட்டாக பெருமைப்படுறேன். பிகாஸ் லிட்ரலி வாட் எவர் ஐம் டுடே இஸ் பிகாஸ் ஆஃப் சார் அண்ட் எவ்ரி ஒன் நோஸ் இட். அது மட்டும் இல்லை, பர்சனலாக வந்து எந்த ஒரு கட்டத்துலையுமே வந்து சார் எனக்கு வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன், எனக்கு கைடன்ஸ் எல்லாமே. எனக்கு வந்து ஃபஸ்ட் படமும் செகண்ட் படம் எல்லாமே சார் கொடுத்தது தான். இன்றைக்கி ஐம் ஸ்டாண்டிங் ஃப்ரண்ட் ஆஃப் யூ ஆல். இது வந்து எங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ப்ரௌடான மூமெண்ட். பிரியன் சாரோட அத்தனை அசிஸ்டன்ஸோட சேர்த்து நான் சார்பாக நான் இங்கே பேசுகிறேன். பிரியன் சார்ட்டு ஒரு 100 அசிஸ்டன்ஸ் மேலே வந்திருக்காங்க. அந்த 100 அசிஸ்டன்ஸ் மலையாளம், ஹிந்தி எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகி நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. விக்ரம் குமாராக இருக்கட்டும், எல்லாருக்குமே அவங்க சார்பாக நான் பேசுகிறேன். சார் யூ மீன் ஸோ மச் டு அஸ் சார். அண்ட் பிகாஸ் சார் it is not that we not learned filmmaking, we learned everything from you in life also. And thanks for the opportunity sir. And கோல்டன் க்ளோப் பற்றி சொல்லிடுறேன்னா ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ வந்து October 6th அன்னைக்கு
இந்த படம் வந்து அங்கே போடுறாங்க. வி எக்ஸ்பெக்டிங் லாட் ஆஃப் ஹாலிவுட் செலிப்ரிட்டிஸ், முக்கியமாக ஷாரன் ஸ்டோன் வரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு பெரிய அது வராங்க. அப்புறம் வி ஆர் ஆல்சோ இன்வைட்டிங் கியானோ ரீவ்ஸ் வரதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரெண்டு தான் போயிட்டுருக்கு. வி ஹேவ் அ கிரேட் ஷோ. அன்றைக்கி வந்து ஓட்டிங் நடக்கும். அந்த ஓட்டிங் தான் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஓட்டிங். ஏன்னா வரப்போகிற எல்லாமே ஹாலிவுட் ப்ரெஸ் மெம்பர்ஸ் எல்லாம் வராங்க. ஸோ தட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் டே. ஸோ ப்ரே ஃபார் அஸ் அண்ட் விஷ் அஸ் குட் லக். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங். Thank the media who is here. I know that you people are our biggest encouragement in this film. The reason is that this is not a like Mr. Ashish sir Sonamari. It's not a commercial film. It is a film which we made out of our own heart and passion. So we have you people are the people who should really help us to take this film to the heart of the audience, to make them aware that there is a film like this, so that people definitely will know about this film and come to the theater, because we don't have songs and dances and the commercial elements in this film. All we have is some great acting and a wonderful subject. Films do happen. We never make films. And one of the film which happened in my life is this. Because sometimes there are two ways we make films generally. That is, one is from our brain and we cater it to the gallery. And one is from our heart. We make it for ourselves. And Sila Samayangal is another film. I can say the second film. The first film was Kanjivaram. I made it from my heart. And this is the second film. I have made it from my heart. And I really have to, thanks to all the crew members, Prakash, Shreya, my lucky mascot, and for awards. So, I hope that Kanjivaram will repeat again in a different way, because I think Golden Globe, getting a screening in Golden Globe for this film itself is a very big thing for us. And getting selected for the first festival, that is St. Louis. And I hope more festivals will come before we release the film in Tamil Nadu. Last but not the least, let me thank the producers, Prabhudeva, El Vijayan sir. Thank you so much. Without you, we would not have made this film. And because the one who spends the money is the most important person in the filmmaking, because so many people spend money. It's not that they know very well that this is not a film which is going to get them huge profits. They made it from the heart, like I made it from the heart, and everyone who made it from the heart. Thank you very much. படத்தோட தொழில்நுட்ப கலைஞர் அனைவரும் மேடைக்கு வந்து பிரியன் சாரை கௌரவிக்குமாறு அன்போடு கேட்கிறேன்.